ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாம் நல்லபடியாக இருக்க நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஒடிசா மெம்பர் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து அம்மா சித்தி வீட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு ரெண்டு தான் நாங்கள் கிளம்பி இருக்கிறோமே ஹாட். இதுக்கப்புறம் யாருமே இன்னும் சாப்பிடல, கிளம்பி மட்டும் இருக்கிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோலாம் காலையில் தங்கச்சி அக்காலாம் அப்பாவை அங்கே வச்சுருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு சரி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல. நான் வீட்டில் அந்த டைமில் தூங்கிட்டு இருந்தேன். இது காலையில் ஒரு 7 மணி போல் எடுத்த வீடியோ. தங்கச்சி தானே ஒரு கல்ல மொட்டைன்னு சொல்லுவோம்ல, அவள் அப்புறம் என்னோடய அக்கா, அத்தை, அம்மா, சித்தி எல்லாமே போயிருந்தாங்க. நான் போகலாம், வீட்டில் தான் இருந்தேன். என் தங்கச்சி எடுத்த வீடியோ தான் அது. அந்த பனை மரம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் அந்த இடத்துல விளாண்டது. இங்கே சின்ன சின்ன பூவெலாம் இருந்துச்சு. அவள் எல்லாமே எப்படி காட்டுறாங்க பாரு. இந்த மேடம் பண்ணுறதை பாருங்கள். இது வந்து கால்குலேட்டர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரிமோட் வந்து அப்பா லைட்டுக்கு பண்ணுறது. இந்த மேடம் காலையிலேருந்து இருப்பாங்க, இதான் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன உங்ககிட்ட வந்து ஓடு காட்டே காட்டே. தூங்கி எந்திரிச்ச உடனே மேடம் என்கிட்ட சண்டை வாங்கணும், அப்போ தான் மேடத்துக்கு நல்லா இருக்கும். காட்டே காட்டே. ஆனால் மிஸ் பண்ணுவோம், ஒரு வாரம் தான் இருப்போம், 3-4-5 நாள். அதுக்கப்புறம் போயிட்டு எப்போ வரும் வீட்டுக்கு போறியா? என் கூட வரியா? அம்மா கூட போகலாமா வீட்டுக்கு? எங்கே போகலாம்? எந்த வீட்டுக்கு? எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன். இங்கே பார்த்து நல்லா இல்லை எங்கள் ஊர். சரி வாசாமின்னு ஒன்று கூப்பிட்டு போகிறேன். இன்னும் கொஞ்ச நாள் தான் பாப்பா கூட இருக்க முடியும், அப்புறம் மிஸ் பண்ணுவோம். எப்போ வருவான்னு தெரியல. இது ரிமோட்டு சாமி, தாத்தாக்கு லைட் இருக்குல்ல, அது ரிமோட்டு. ரிமோட்டு வேணுமா? தாத்தா எங்க? வேலைக்கு போயிட்டாரா தாத்தா? ஒரு 12 மணி போல் இருக்கும். ஹஸ்பண்டு போய் நம்ம ஊர் ஏறி அன்றைக்கி நாங்கள் போயிருந்தோம், கொஞ்சமாக தான் இருந்துச்சு. ஆனால் ஹஸ்பண்டு போயிட்டுங்க பாருங்களா, எவ்வளோ பெரிய இறால் பிடிச்சிட்டு வந்திருக்கானு. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஹஸ்பண்டு உங்க கூட வந்துருக்காரு. என் கூட ஹஸ்பண்டு தான் வந்தார் பாருங்க. டான்ஸ் தராரு பாருங்க அவர். அம்மா வந்து உள்ளே வந்து மீன் குழம்பு வச்சு முடிச்சாச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு இருந்தாங்களா. இது வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து நம்ம ஊருக்கு தானே போகிறோம், அதனால் இந்த இடத்தெல்லாம் காட்டலாம், ஒரு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் இதான் நம்ம ஒரு தெருவு, இந்த சைடு நம்ம வீடு இருக்குது, இந்த சைடுமே வரலாம். அதனால் எல்லா சைடுமே ஹஸ்பண்ட் வந்து வீடியோ வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருந்தார் பாருங்கள். இதான் நம்மளோட வீடு வந்து முன்னாடி போகிற இது அவ்வளோதான். அதுமாதிரி தங்கச்சி பின்னாடி இருக்கால, அந்த வழியிலையுமே போகலாம். 2 வழி இருக்குது. வந்து தெருவுக்குள்ளே வந்து வர வழி, அது வந்து மெயின் ரோட்டிலேருந்து இப்படி வர வழி, 2 வழி இருக்குது. இந்த வீடியோ வந்து ஹஸ்பண்டு தான் ஷூட் பண்ணிகிட்டு இருந்தார் பாருங்கள். அதுக்காட்டி அம்மா குழம்பு ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லாமே சாப்பாடு உட்காந்துட்டாங்க பாருங்கள். இதுதான் என்னோடய சின்ன அத்தை, அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பெரிய அத்தை இந்த சைடில் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இவங்க எல்லாமே தூங்கிட்டாங்க, நாங்களுமே தூங்கிட்டோம். அம்மாவும் அக்காவும் இந்தாண்ட உட்காந்துருக்காங்கள, அதான் என்னோடய பெரிய அக்கா. அவளுமே வீடியோ கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் இந்த சைடு அம்மாவுக்கு வந்து ஹஸ்பண்ட் சாப்பாடு கொடுத்தாங்க, அவங்க சாப்பிட்டுருந்தாங்க. இந்த பக்கம் என் பாப்பா நான் வீடியோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா. இந்த சைடில் தஷ்மிதா வந்து பாட்டிக்கிட்ட சண்டை போட்டு இருந்தாங்க பாருங்கள். ரொம்ப சவுண்டு கேட்டுச்சு, அதனால் சவுண்டு கம்மி பண்ணிவிட்டு நான் வாய்ஸோடு கொடுத்துட்டு இருக்கேன். 2 பேரும் கொஞ்சம் நல்லா சிரித்து பேசிகிட்டு இருந்தாங்க. என்னன்னு தெரியல, பாட்டி எதோ சொல்லிட்டாங்க, அதனால் பாட்டிக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அம்மா சொன்னாங்க உட்காந்து போய் சாப்பிடு, அதனால் அம்மா மேலே கோச்சிக்கிட்டு நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு என்ன, எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. இதை வந்து சித்தி கேரளா போட்டோ கேட்டுருக்காங்க ஒரு அம்மாவும் சாப்பாடு போட்டு கொடுத்தாங்க. எல்லாமே ஃபேமிலியாக உட்காந்து வெளியில் உட்காந்து சாப்பிட்றோம். நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அம்மா குழம்பு ஊற்றி கொடுத்தாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆட்டோவும் வந்துடுச்சு. நாங்கள் ஆட்டோவில் உட்காந்துட்டோம். எல்லாமே இவ்வளோ பேர் தான் போகிறோம். தஷ்மிதா மட்டும் முன்னாடி வந்து உட்காந்துக்கிட்டாங்க. எல்லாமே உட்காந்துக்கிட்டோம். இப்போ போகிறோம், நாங்கள் ஆட்டோ போய்கிட்டு தான் இருக்குது. நானும் முன்னாடி சைடு உட்காந்துக்கிட்டேன், ஹஸ்பண்ட் வந்து முன்னாடி சைடு உட்காந்துக்கிட்டாரு. பேக்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து நான் வரக்குள்ளே ஷூட் பண்ண வீடியோ. இந்த ஏரி வந்து ஆலப்பாக்கன்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி கண்ணாடின்னு ஒரு ஊர் இருக்கும், அங்கே வந்து தான் முடியும். நாங்கள் வீட்டுக்கே வந்துட்டோம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் சித்தி வீட்டில் தான் இருக்கிறோமே. வந்து நல்ல தூக்கம், ஒரு 5 மணி போல் 6 மணி போல் வந்துட்டோம். வந்து சொந்தக்காரங்க எல்லாத்தையும் பேசிவிட்டு அப்புறம் அம்மாவை பார்த்து நிறைய பேர் அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாம் முடிச்சு நாங்கள்
தூங்கிட்டோம். தூங்குறதுக்கே நல்லா அரட்டை அடிச்சு எங்கள் அண்ணன் வந்தாங்க. தூங்குறதுக்கே கரெக்டாக 12 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் நான் தூங்கி எழுந்திரிச்சேன். சரி நம்ம காலையிலே வீடியோ அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையிலே வீடியோ இது பண்ணிட்டு இருந்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ்.